பெரிய பாராட்டு கொடுத்தது வந்து தோழர்களின் பெருந்தன்மையே காட்டுகிறது. நான் ஏற்புரையெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால ஒன்றும் பெருசா தயார் செஞ்சுக்கல. ஆனாலும் இந்த நேர்காணலை பற்றி அதன் மொழிபெயர்ப்பை பற்றி நிச்சயமா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத நேர்காணலை இதன் முக்கியத்துவத்தை உணர்த்தி இதை கண்டிப்பாக மொழிபெயர்க்க வேண்டும் என்று என்ன சொல்றது வலியுறுத்தியவர் தோழர் செல்வா. அவருக்கு தான் வந்து எல்லா பாராட்டும் நன்றியும் போகணும். இது வந்து சும்மா ஃபார்மலா சொல்றது இல்லை, உண்மைதான். ஹி கமிஷன்ட் இட். ஆனா அதை வாசிக்கும் போதும் அதை மொழிபெயர்க்கும் போதும் தான் தெரிந்தது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அது ஒரு மொழிபெயர்க்க சொல்லலைன்னா நானுமே முழுசா வாசிச்சிருப்பேன்னு தெரியாது. நமக்கு எல்லாருக்குமே வாசிப்பு பழக்கம் அருகிவிட்டதாக அதை மொழிபெயர்க்கும் சாக்கில் தான் அதை நான் முழுமையாக வாசித்தேன். அப்போதான் எனக்கு தோணுச்சது எவ்வளவு முக்கியம். இது பரவலாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நேர்காணல் அப்படிங்கிறத வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எதுக்கு நம்ம வாசிக்கணும்? கியூபா எங்கேயோ இருக்கு, நம்ம நாட்டிலேயே இல்லாத பிரச்சனை எல்லாம் இருக்கு. எதுக்கு கியூபா? இந்த சிபிஎம் தோழர்களுக்கு வேற வேலையே இல்லை, இப்படிலாம் சில பேச்சுக்கள் வெளியில கேட்கும். நான் வெளியிலேருந்து பேசுறேன். ஆனா அப்பதான் சொல்ற மாதிரி மிருதுளா தோழர் சொன்னாங்க இல்லையா, இங்க கிராக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு 10 நாளா உண்ணாவிரதம் நடத்திட்டு இருக்கு, அவ்வளோ போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள்ல அதை பத்தின எந்த செய்தியுமே இருக்கிறது இல்லை. அப்போ ஊடகங்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து பொதுமக்கள் கிட்ட ஏற்படுத்தி அவங்க நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, எதை நம்பணும்னு நினைக்கிறாங்களோ, எதை கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்யக்கூடியதுதான் வலதுசாரி ஊடகங்கள். ஸோ அந்த மாதிரி தான் கியூபா மேலேயும் வந்து ஒரு என்ன சொல்றது, எத்தனையோ 50-60 வருஷம், எனக்கு நம்பர் சரியா தெரியல, அத்தனை ஆண்டுகளாக ஒரு கொடூரமான பொருளாதார தடையை சந்தித்து கொண்டும் நிமிர்ந்து நிற்கும் கியூபா வந்து அந்த பொருளாதார தடை இல்லைன்னா நாங்க எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்க முடியும் என்பதைத்தான் வந்து டியாஸ் கேனல் இதுல வந்து சொல்றாரு. இதை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா வந்து அது படையெடுத்த ஆயுதங்களை தாங்கி நடத்தக்கூடிய போரை தாண்டி ஒரு மிக மோசமான பொருளாதார போரை சோசியலிசத்தை தழுவிய ஒரே காரணத்துக்காக சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் பார்த்து அஞ்சி நடுங்குவதால் கியூபா மேல் நடத்தி கொண்டிருக்கிறது. அதையும் மீறி கியூபா நிற்கிறதுனா வந்து நமக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தோணுது. அப்படி ஒரு தலைவர் வந்து நம்ம நாட்டு அரசியலை புரிஞ்சுக்க முடியும், நம்ம நாட்டு தலைவர்களோட லட்சணத்தை புரிஞ்சுக்க முடியும். டியாஸ் கேனல் அப்படிங்கிற ஒரு தலைவருடைய நேர்காணலை படிக்கும் பொழுது நமக்கு வந்து உலக அரசியலையே வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் வந்து அந்த கேள்வி கேட்கிற கிறிஸ்டன் வெல்கர் அப்படிங்கிற அமெரிக்க அவருக்கு வந்து நிச்சயமா நம்ம பாராட்ட சொல்லணும் இந்த நேர்காணல் வெளியில கொண்டு வந்ததற்கு. ஆனால் அவருடைய கேள்விகள் எல்லாமே பார்க்கும்போது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே தான் கேட்குறாங்க. அதாவது நீங்க எப்போ ரிசைன் பண்ணுவீங்க? நீங்க ரிசைன் பண்ணிடுவீங்களா? அமெரிக்கா போர் பண்ண போகுதுன்னு சொல்லுது, உங்களுக்கு பயமா இல்லையா? நீங்க செத்துட்டா உங்க குடும்பம்லாம் என்ன ஆகும்? இந்த மாதிரியான ஒரு கேள்விகளே கேட்குறாங்க. எதுக்குமே அசராமல் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் கம்பீரமாக பதிலளிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு இன்னொன்னு தோணுது. அவர் சொல்றது நான் தனி மனுஷன் கிடையாது. ஃபிடல் காஸ்ட்ரோ, சே, ரவுல், டியாஸ் கேனல் எல்லாருமே மக்களுடைய குரல்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பெருமையும் நம்பிக்கையும், கியூபா மக்கள் மேல நமக்கே அவ்வளோ, நம்ம வந்து ஏதோ கியூபா ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நாடு, அங்க கரண்ட் இல்லை வந்து, ஆமாம் இடைஞ்சல் இக்கட்டில் இருக்கும்போது சில மக்கள் வந்து அதிருப்தியா தான் இருப்பாங்க, மக்கள் கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த கியூபா மனநிலை அது கிடையாது. கியூபா மக்களின் புரட்சி, அவர்கள் வந்து புரட்சியின் பிள்ளைகள் ஆகையால் அவர்களுடைய மனநிலையை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு விஷயம் வந்து மிருதுளா வந்து கேட்டாங்க, ஏன் வந்து ரைட் அவங்க அது வரையறையில சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளிகளை தொட்டாங்க. உலகமே வந்து ரைட் சைடு போய்கிட்டு இருக்கும்போது ஏன் லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னா, உலகம் ரைட் சைட்ல எங்க போய் நிக்குது? முதலாளித்துவத்தின் கோர என்ன சொல்றது, இறுதி கட்டம் சொல்ற முடியுமான்னு தெரியல. ஆனா மிக கோரமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிஞ்சு குழந்தைகளை பலி கேட்கும் போரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு ரத்தம் குடித்தாலும் முதலாளித்துவத்தின் பசி அடங்கவில்லை. அப்படிங்கிற போது மக்களுக்காக யார் நிக்கிறாங்க? இங்க அவ்வளோ தூரம் போகணும். இங்க கூட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த பார்க்கலாம். எந்த ஒரு அரசியல் தகுதியுமே இல்லாமல், எந்த போராட்டத்தையும் சந்திக்காமல், மக்களுக்காக இதுவரை எந்த சிந்தனையுமே இல்லாதவர்கள் வந்து பெரிய ஆட்சி பதவியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து அதிகாரம் போய்விட்ட விரக்தியிலும் பதட்டத்திலும் இன்னொரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக யார் என்ன நடந்தாலும் அதிக பதவி முக்கியம் அல்ல,
அதிகாரம் முக்கியமில்லை என்று தெருவில் இறங்கி மக்களின் பிரச்சனைகளுக்காக பேசக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் இடதுசாரிகள் தான். அப்ப எப்படி இடது பக்கம் சிந்திக்காம இருக்க முடியும்? ஆனா ஏன் இடது பக்கம் இல்ல அப்படிங்கிறதுக்குமே இந்த நேர்காணல் ரொம்ப முக்கியம். அவர் வந்து புஷிங் பேக் அகேன்ஸ்ட் கொஸ்டின்ஸ். அதாவது அந்த நெரேட்டிவை செட் பண்ணிட்டா அதை கேட்குற கேள்விகளுக்கு தலை நிமிர்ந்து ஒரு இதுக்கும் பதில் சொல்லும்போது நமக்கு மூச்சு வர்ற மாதிரி இருக்கு. ஒரு கேள்வியும் நமக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பதிலுக்கும் நமக்கு மூச்சு கிடைக்கிறது. அப்படித்தான் இருக்கிறது இந்த நேர்காணல். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த அமெரிக்க ஊடகங்கள், இந்த முதலாளித்துவ ஊடகங்கள் எவ்வளவு மோசம் அப்படிங்கறத வந்து நம்ம பல பேரோட செலிபிரிட்டி வாழ்க்கைகளை கூட பார்க்க முடியும். ரீசெண்டாக மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆளுமையோட படங்கள் வந்திருக்கு. அவரை பத்தின ஒரு பொய் பரப்புரையை வந்து அவர் ஒரு கருப்பர் என்பதாலும், அவர் கருப்பர் இன எழுச்சி குறித்து பாடல்கள் எழுதியதாலும், உண்மையிலே இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து அவர் நிறைய பேசிட்ட ஒரே காரணத்தினால அவர் மேல மிகவும் அபாண்டமான பழிகளை சுமத்தி அவரை வந்து என்ன சொல்றது, வாழ்க்கை நிறுதிக்கே தள்ளி விட்டதாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, அந்த தனிநபரை பற்றிய பேச்சு இல்லை. அப்போ ஒரு மாபெரும் செலிபிரிட்டி, ஒரு கலைஞனையே வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞன், உலகையே நேசித்த ஒரு அருமையான கலைஞனை இந்த ஊடகங்கள் பொய் பரப்புரையின் மூலமா அவ்வளோ மோசமா நினைக்க வைக்க முடியும் அப்படின்னா அவங்களால என்னதான் முடியாது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் வந்து அந்த பொய் பரப்புரைகளை கட்டுடைப்பதற்காகவாவது நாம் இடது பக்கம் நிற்க வேண்டும். இதனால்தான் வந்து ஃப்ரீ பிரஸ்ன்றது எவ்வளவு, ஃப்ரீ பிரஸ் இஸ் நத்திங் பட் கேபிட்டலிசம். நம்ம கூட பத்திரிகை சுதந்திரத்தை முதல்ல ஏன் முடக்குனாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் நல் வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு நான் மிகவும் நன்றியுடையவளாக இருக்கிறேன். வாசுகி தோழரின் முன்னுரைக்கு மிக்க நன்றி. இட்ஸ் ரியலி அன் ஆனர். தேங்க்யூ.